ஒரு அரசர் ஒரு துறவிக்கிட்ட மனிதனின் ஆசையின் அளவு எவ்வளோன்னு கேட்டார். அதுக்கு குருவை சிரிச்சுக்கிட்டே நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் குரு ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து அரசர் முன்னாடி வச்சு, அரசே, எனக்கு இந்த கிண்ணம் ஃபுல்லாக நீங்கள் தங்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய பணியாள்கிட்ட குரு விருப்பப்படி அந்த கிண்ணம் ஃபுல்லாக பொற்காசு கொடுத்துருங்கன்னு சொன்னார். அந்த பணியாலும் நிறைய பொற்காசுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த கிண்ணத்தில் போடுறான். அந்த கிண்ணம் காலியாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் பொற்காசுகள் காலியாகிடுது. தங்க நகைகள், வைரங்கள், வைடூரியம் எல்லாத்தையும் போடுறான். கஜானாவே காலியாகிடுது. அந்த கிண்ணம் மட்டும் நிரம்பவே இல்லை. அதை பார்த்த அரசர் குரு கிட்ட, என்ன குருவே, இந்த கிண்ணம் சின்னதாக தான் இருக்கு, ஆனால் நான் எல்லா தங்கத்தையும் போட்டதுக்கு அப்புறமும் இந்த கிண்ணம் நிரம்பவே இல்லையேன்னு கேட்டாரு. அதுக்கு குருவும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, மனிதனின் மனதும் சின்னதாக தான் இருக்கு, ஆனால் ஆசைகளுக்கு மட்டும் அளவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆசைகள் இன்னைக்கு நிறைவேற்றினாலும் நாளைக்கு புது ஆசைகள்னு ஆசைகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல், எவர் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானத்தையும் முழுமையான வெற்றியையும் பெற முடியும்னு சொன்னார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பதிவு கேட்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை தெளிவாக்கும் சிந்தனையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.